Alright, welcome everyone. This is going to be the first video for systems programming, specifically Rust. என்னடா எடுத்தோன்னே இங்கிலீஷில் பேசுகிறோம் தமிழ்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக தமிழில் வரும். நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன் ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் ரிகார்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கிறேன்னா கண்டிப்பாக நான் அதை ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸில் மறந்துடுவேன். ஸோ நான் எது கற்றுக்கிட்டாலும் இதை நான் இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஐ கேன் கோ பேக் அண்ட் வாட்ச் இட் ஃபார் மை செல்ஃப். நான் அப்படி பண்ணும்போது ஐ தாட் நான் படிக்கிறச்ச கூட நீங்களும் சேர்ந்து யூஸ்ஃபுல்லாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலில் எப்படின்னு சே சேனல் இந்த ப்ரொஃபைல்னு வச்சுப்போங்க. இந்த ப்ரொஃபைலில் ஐ வாண்டட் டு கிரியேட் சம் வீடியோஸ் அபவுட் இட். ஸோ சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன? இப்போது உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸர் இருக்குது, ஒரு ரேம் இருக்குது, ஒரு கிராஃபிக் கார்டு இருக்கும். இல்லைனா இன்பில்ட்டாகவே அந்த ப்ராசஸருக்குள்ளேயே கிராஃபிக்ஸ் வந்துடும். இந்த ரீசோர்ஸஸ் எல்லாம் வச்சு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங். என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மாதிரி லாங்குவேஜஸ் அது இருக்குது அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சி, C++, ரஸ்ட், ஜிக், கோ, ஜாவா. இந்த 2 லாங்குவேஜஸும் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜஸ்ன்னு வைங்களேன். நான் கார்பேஜ் கலெக்டட் லாங்குவேஜஸ்னால் என்னங்கிறத மெமரி மாடல் சொல்லித்தரப்போ நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் எடுத்துக்கணுன்னா நம்ம மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணாமல் அதுவே மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜஸ் இதெல்லாம். ஜிக்கு, C++, சி எல்லாம் மேனுவல் மெமரி மேனேஜ்மெண்ட் தேவை. ஐ வுடன்ட் ஈவன் சே C++, பிகாஸ் இப்போ மாடர்ன் C++ல சம் கான்செப்ட்ஸ் வந்தாச்சு ஆட்டோமேட்டிக்காக மெமரி மேனேஜ் பண்ணுற மாதிரி. பட் பழைய C++ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களாலோ, இல்லை சி யூஸ் பண்ணுறீங்கனாலோ, இல்லை ஜிக் யூஸ் பண்ணுறீங்கனாலோ, யூ ஹாவ் டு அலோகேட் மெமரி மேன்யுவலி. நம்ம அதெல்லாம் வருவோம், அதெல்லாம் பொறுமையாக வருவோம். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த லாங்குவேஜஸை வச்சு தாங்க நம்ம வந்து சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங் எழுதுவோம். இப்போ இதை வச்சு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் டேட்டா பேசஸ். எல்லாருக்குமே ஏதோ ஒரு பட்சத்தில் அவங்களோட லைஃப்பில் ஒரு கோடராக இருந்தீங்கன்னா டேட்டா பேஸோட நீங்கள் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருப்பீங்க. லெட்ஸ் சே ஒரு மொபைல் அப்ளிகேஷன், லெட்ஸ் சே ஒரு வெப் அப்ளிகேஷன், எதுனாலுமே மக்கள் இருக்கும்போது டேட்டா கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்களா? அதை நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம். வி வேர் ஆல் கன்சியூமர்ஸ். நம்ம அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸாக இருக்கிறப்போ ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஹேவ் யூ எவர் தாட் ஒரு டேட்டா பேஸையே எப்படி ஒரு ஸ்க்ராட்சில் எழுதணும் அப்படிங்கிறது? அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லோ லெவல் மெமரி மேனேஜ்மெண்ட்டை வச்சு தான் நம்மளால் எழுத முடியும். பிகாஸ் ஹை லெவல், அந்த ஹை லெவல் லோ லெவலுங்கிறதுலாம் நான் வரேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிடுறேன். ஸோ இந்த டேட்டா பேஸஸ் நம்ம எழுதுறது இந்த லோ லெவல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் ஹை பர்ஃபார்மண்ட் கோடை எழுத முடியும். ஸோ அதனால் ஒரு டேட்டா பேஸஸ் ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். செகண்ட் திங் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இப்போது நம்ம ஒரு ஓஎஸ் பூட் பண்ணுறோன்றப்போ எக்ஸாக்டாக என்னென்ன நடக்குது, எக்ஸாக்டாக எப்படி ப்ராசஸரும் ரேமும் பேசிக்குது, எப்படி எலக்ட்ரிசிட்டி அங்கேருந்து போய் எந்த அட்ரஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது, அவர் என்ன சவுண்டு ப்ளே பண்ணுறது, என்ன மாதிரி அனிமேஷன் வர்றது. நம்ம நிறைய மீம்ஸ்லேயே பார்த்துருக்கோம்ல, எக்ஸ்பி ஷட் டவுன் ஆகிற நாய்ஸு, எக்ஸ்பி பூட் ஆகிற நாய்ஸ், அதெல்லாம் ஏதோ ஒரு மீமில் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்த்துக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறதும் லோ லெவல் கோட் மூலியமாக தான் எழுதும். எவ்ரி சிங்கிள் திங் தட் யூ சி இஸ் ரிட்டன் பிஹைண்ட் அ கோட் ஸ்னிப்பட். எதுவுமே மேஜிக் கிடையாதுங்க. எல்லாமே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து இந்த மாதிரி லோ லெவல் லாங்குவேஜஸில் தான் எழுதுறாங்க. நீங்கள் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க லினக்ஸ் கர்னல். அந்த கர்னலில் வந்து இப்போ தான் ரஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கோர் யூட்டில்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதான் இந்த என்னடா நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அப்பெல்லாம் என்னென்னமோ பேசுறியனா அப்படின்னு இருக்க வேணாம். இது எல்லாமே நமக்கு கரெக்டாக அந்தந்த நேரத்தில் வரும்போது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ தேர்டு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த லோ லெவல் லாங்குவேஜஸை வச்சு கம்பைலர்ஸ். அதுதான் கம்பைலர்ஸுங்கிறது ஒரு ப்ரீக் ஓஷனுங்க. பட் ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா இது எல்லாமே கம்பைல்டு லாங்குவேஜஸ். ஜாவாவை தவிர, ஜாவா இஸ் நாட் அ கம்பைல் லாங்குவேஜ், இட்ஸ் மோர் லைக் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். அதான் அந்த ஹை லெவல் லோ லாங்குவேஜ் சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இது வரும். பட் இது எல்லாமே கம்பைல்டு லாங்குவேஜஸ். அப்படின்னா பேசிக்காக நீங்கள் எழுதுகிற கோட அந்தந்த மிஷினோட ஆர்கிடெக்சருக்கு தகுந்த மாதிரி அதை கம்பைல் பண்ணுறது. ஒரு வகையான எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் ஒரு இட்லி குண்டா வச்சுருக்கீங்கன்னு வைங்க. அந்த இட்லி குண்டா ஒரு இட்லி குண்டாலையும் ஒரு சைஸ் இருக்குங்களா? அந்த ஒரு சின்னதெல்லாம் சிலதெல்லாம் சின்னதாக இருக்கும், சிலதெல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் மாவுங்கிறது ஒரே மாவு தானே, தோசை மாவு தானே. அந்த தோசை மாவு தான் சோர்ஸ் கோடுன்னு வைங்க. அந்த தோசை மாவு ஒரு இட்லி குண்டாக்குள்ளேயே நீங்கள் ஊற்றும் போது அந்தந்த சைஸ்க்கு இட்லி மாறுமா, சைஸ் மாறுமா?
ஸோ அங்கே நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கம்பைலிங் த தோசை மாவு இன்டு த இட்லி குண்டா. அதே லாஜிக் தான் இங்கே கம்பைலேஷனும். ஒரு லாங்குவேஜை நீங்கள் வந்து அந்தந்த ப்ராசஸருக்கான ஆர்கிடெக்சருக்கு எழுதக்கூடிய அசம்பிளியில் நீங்கள் எழுதுறது மூலியமா உங்கள் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் போய் உட்காரும், எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறது கம்பேட்டபிளாக இருக்குன்னு வைங்களேன். அதை எழுதக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த லோ லெவல் லாங்குவேஜஸில் தான் எழுதுவாங்க. இந்த லிஸ்ட் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸாஸ்டிவ். அதாவது இது மட்டும் வச்சு எழுத முடியாதுன்னு இல்லைங்க, நிறைய எழுதலாம். கேம் என்ஜின்ஸு நம்ம யூனிட்டி, அன்ரியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்ட்நைட்லாம் அன்ரியல் ஃபைலில் தான் பண்ணுவாங்க. அது எல்லாமே C++ல எழுதுறது தான். C++ நான் சொன்ன மாதிரி ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். அந்த லோ லெவல் லாங்குவேஜஸ் மூலியமாக நீங்கள் எழுதுகிற கேம் என்ஜின்ஸ் தான் அவ்வளோ பெர்ஃபார்மெண்ட்டாக இருக்குது. அப்போ கேட்கலாம், அப்போ ஏன் எந்த கேமும் ஆப்டிமைஸ் பண்ணுறது இல்லைன்னு. அதுக்கு காரணம் நிறைய லேயர்ஸ் அதுக்கு மேலே வந்துடுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கேம்ஸை ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாயிருது. லைக் நீங்கள் எழுதுகிற லாங்குவேஜே அந்த என்ஜினுக்கு மேலே தான் இருக்கும். அந்த என்ஜின் ஒழுங்காக ஆப்டிமைஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த கேமும் ஆப்டிமைஸ்டாக இருக்காது. நம்ம அதை பற்றிலாம் வருவோம், நம்ம ஒரு கேம் இன்ஜினே எழுதுவோம்னு வைங்களேன் இந்த ஃபியூச்சர். அதே மாதிரி லாஸ்ட்டாக சொல்லக்கூடியது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் ஆர் எம்பெடட். இது எம்பெடரும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்ல வரல, ரெண்டுமே வேறு வேறு தான். நான் ஏன் ஸ்லாஷ் போட்டேன்னா இந்த சிஸ்டம்ஸ் திரும்பி நான் ரிப்பீட் பண்ண வேணாங்கிறது தான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னா, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராசஸை செய்யக்கூடியது ஆர் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது. பேசிக்காக அதுதாங்க டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்கிறதும் ஒரு தனி டாபிக், நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். எம்பெடட் சிஸ்டம்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குங்களா, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன ப்ராசஸஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம எல்லாருமே இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தை பார்த்துருப்போம். நிறையா என்ன சொல்கிறது கிராஸஸ் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி ஸ்ப்ரே பண்ணும். அது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸர் இருக்குது. அந்த ப்ராசஸர் வந்து இந்த டைமில் இந்த நேரத்தில் இவ்வளோ தண்ணி இருக்கிறப்போ நீ வந்து இதை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு ஒரு கோடு மூலியமாக தான் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேங்க, நம்ம எல்லாருமே லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லிஃப்ட்டில் கரெக்டாக எந்த ஃப்ளோரில் இருக்குங்கிறத டிஜிட்டலில் அந்த எல்இடி எப்படி காட்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எம்பெடட் சிஸ்டம்ஸ் அந்த சென்சாரில் அந்தந்த எல்இடி பொசிஷன்ஸை நீ இல்யூமினேட் பண்ணு அப்படின்னு ஒரு கோடு எழுதுறதுனால தான் இட் இஸ் ஒர்க்கிங் இட் லைக் தட். அதே மாதிரி தான் இப்போ நிறைய சென்சார்ஸ் வர 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 அதுக்கு பின்னாடி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் இருக்கும். நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, அந்த சைஸ்க்குள்ளே அந்த ப்ராசஸர் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸாக அந்த ரிசோர்ஸஸும் கம்மியாக தானே இருக்கும். பெரிய பிசி பில்ட் பண்ணுறீங்க, பெரிய பிசி பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் நிறைய வித்தியாசம் ஆப்வியஸாக இருக்குங்களா? ஏன்னா ரியல் எஸ்டேட் கம்மியாக இருக்குது. ரியல் எஸ்டேட்னா சென்னைக்கு மிக இருக்குது அந்த ரியல் எஸ்டேட் இல்லைங்க, சைஸு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு ரேமும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கம்மியாக இருக்கிறதுனால அதை வச்சு தான் உங்களால் கோடே எழுத முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரூபி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மூலிமா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியாது. ஏன்னா உங்களால் மெமரி அலோகேட் பண்ண முடியாது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த லாங்குவேஜஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்கிறது என்ன, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த லாங்குவேஜஸை அப்படின்னு.